ஆனா திமுக வந்து அவங்க தோல்வியை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டா மாசு பேசாமல் இருக்கணும். கல்யாணத்துல போய் அங்கே போய் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்களே, அப்புறம் ஏத்துக்கிட்டு அழுவாங்களா? அப்படி ஏமா முத கல்யாணம் தஞ்சாவூர் கல்யாணத்துல போனாங்க. பாவம் அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் வீட்டுல அந்த பிள்ளைகளை நல்லா இருக்கணும் வாழ்த்துறதுக்கு பதிலா அங்க தோக்க அடிச்சுட்டாங்களே, நம்ம அது ஏத்துக்கிட்டாங்கன்ற அவங்களால முடியலமா, தாங்கலமா. ஏன்னா எரவாடா ஜெயிலையும் பெஜவாடா ஜெயிலையும் அலிபுரம் ஜெயிலையும் அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் 5 வருஷம் 10 வருஷம் இருந்தவங்க சுதந்திர போராட்டம். இவங்களுக்கு என்ன வரல? இவங்களுடைய பின்னணி என்ன? இந்த நாட்டுடைய சுதந்திரத்துல பங்கு ஏதாவது இருக்கா? இவங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குன்னு கேட்கிறேன் நான். இவங்க வீட்டுக்கு போனதுதான் இப்ப மக்களுக்கு மகிழ்ச்சி. விவரம் தெரிந்த மக்களுக்கு. விவரம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்ல. ஆனா இவங்க அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாங்க? ஏன்னா அவங்க எதிர்க்கட்சியா ஐயோ வேற தப்பா நீ கேட்டு ஏதாவது தப்பான முடிவுக்கு வந்துட போறாமா, பாலிடால என்ட்ரின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வேற. எடப்பாடி கூட சொன்னார்ல தேர்தல் நேரத்துல பாலிடால் என்னமோன்னு. நீ பாட்டி என்ன பண்ண போறான்னு அவங்களுக்கு ஞாபகம் வந்து அது வேணும். ஏன் சார் அந்த அளவுக்குலாம் இல்ல. ஏமா நீ ஞாபகப்படுத்துறாயமா பாவம். ஏதோ இருக்கட்டும், கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன்.